எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, இல்லை மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக நேரடியாக உங்களை சந்திக்குது. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீதிமொழிகள் புஸ்தகம் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். உங்கள் ஒவ்வொருவரையும் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போக போகிறாரு. உங்கள் வாழ்க்கையை பயமுறுத்துகிற தற்கொலையின் ஆவி, சாபங்கள், நுகங்கள், கடன் சுமைகள்லாம் மாறிட்டு கர்த்தருடைய வார்த்தையை இருதயமாக பலகைகளை எழுதி வச்சு கொள்ளுங்க. இந்த வசனம் படியே உங்களுக்கு அமைதலையும் சாந்தத்தையும் மேன்மையும் கர்த்தர் தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். என் தேவன் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாழ்விலும் வெளிச்சத்தை தாரும் அப்பா. நிம்மதி, சமாதான அருளை தந்து நன்மையால் நிரப்புங்க சுவாமி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.